அனைவருக்கும் வணக்கம். உளவியல் பார்வையில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதாவது பாசிட்டிவான செய்திகள் மக்களிடத்துல எளிமையாக சேராது. அதே போல் நெகட்டிவான விஷயம் ரொம்ப ஈஸியாக சேர்ந்துடும். அது செயலாக இருந்தாலும், சொல்லாக இருந்தாலும், பேச்சாக இருந்தாலும், காட்சிகளாக இருந்தாலும் நெகட்டிவான விஷயம் ஈஸியாக மக்களிடத்துல சேர்ந்துடும். அதுக்கு நிறைய உதாரணங்களை டெய்லி நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். நம்ப முடியாத விளம்பரங்களை பார்க்குற மக்கள் அது ஈஸியாக அந்த இடத்துல கூட்டிடுவாங்க. அதே போல் இந்த போலி ஆன்மீகவாதிகள் கொடுக்குற அந்த பேச்சாற்றல் இருக்கு இல்லையா, அது அரசியல்வாதிக்கும் உண்டு, ஆன்மீகவாதிக்கும் உண்டு. அந்த போலி ஆன்மீகம் நடத்துகின்ற அந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிரம்பி விழும். அந்த போலி ஆன்மீகம் என்பது ஒரு நெகட்டிவான விஷயம். அடுத்தது மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பேசுகிறப்ப பரப்புறப்ப ரொம்ப ஈஸியாக மக்கள் கூட்டிடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். இந்த பரங்கி செடி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இப்படி வளைஞ்சு இருந்தது. இந்த பாம்போடு பரங்கின்னு சொன்னால் பம்கின், அந்த செடியினுடைய கொடி அது இப்படி வளைஞ்சு பார்த்தது. நாகம்மையே இங்கே வந்துட்டாங்க, ஆத்தாலே வந்திருக்காங்க இந்த பரங்கி செடியை அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. எத்தனை ஊர் அங்கே கூடுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லையா? அதுபோல் சொல்லிட்டே போல மூட நம்பிக்கை சொன்னால் நிறைய இருக்குது, அது வேண்டாம். ஆனால் உதாரணத்துக்காக இந்த பரங்கி செடியை சொன்ன நான் பார்த்ததுனால. அப்புறம் வதந்திகளை பரப்பி விடுவாங்க. அந்த வதந்திகளாக பரப்புறப்ப ஈஸியாக மக்களோட சேர்ந்துடும். மொத்தத்தில் இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் எளிமையாக அது போய் சேர்ந்து விடும். நல்ல கருத்துக்களை நல்ல பேச்சுகள்லாம் போய் நீங்கள் ஒரு புத்திமதி சொல்கிறாங்களோ சொன்னீங்க வச்சிங்களேன், அது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்கிறது கூட இல்லை. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்படியேப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் நேற்று ஒரு விளம்பரமான ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த செய்திக்காக இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். மத்திய பிரதேசில் இந்தூரில் பெரிய கூட்டங்க. அந்த கூட்டம் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் விளம்பரம் தான். என்ன விளம்பரம்? மேஜிக் ஆயில். மேஜிக் ஆயில்னா தலைமுடி இந்த தக்குலுன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அது அந்த அந்த வழுக்க விழுந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் தேய்ச்சிங்கன்னா முடி ரொம்ப அபரிதமாக வளரும், இத்தனை நாளுகள் ரொம்ப குறுகிய காலத்தில் வளர்ந்துருங்கிற அந்த விளம்பரத்தை பார்த்து அவ்வளோ மக்கள் அந்த இந்தூர் நகரமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கூட்டம் கூட்டிட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயமும் இந்த போலி ஆன்மீகம் இந்த நம்ப முடியாத விளம்பரங்கள்லாம் பார்த்து மக்கள் ஏமாறுறத ரொம்ப எளிமையாக அந்த செய்தி சேர்ந்துருங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன். நீங்கள் அந்த படத்தில் கூட அந்த நேரத்தில் அந்த மேஜிக் ஆயிலுக்காக கூடிய கூட்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. முடி உதிர்ந்துருக்குது ஏதோ கொஞ்சம் ஆயில் தடனா வரும் தான். அவன் சொல்கிறா போல் இந்த குறுகிய காலத்தில் இப்படி வளர்ந்துடும் அப்படி வளர்ந்துடும் சொல்ல மக்களை ஏமாற்றி ஒரு விளம்பரத்துக்காக இவ்வளோ பேர் கூடியது பார்க்குறப்ப நீங்கள் நான் சொன்ன அந்த நெகட்டிவான விஷயம் மக்களை எளிமையாக சேரும் என்பதற்காக தான் இந்த பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.